சிங்கப்பூர் சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆயிருக்கு. அது என்ன ஃபோட்டோனா, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு வயசானவர் வந்து சூட்கேஸை இழுத்துக்கிட்டு ஒரு ஹைவேல நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த போஸ்ட் போட்ட எல்லாருமே இந்த ஃபோட்டோட சேர்த்து இன்னொரு ஃபோட்டோவையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ என்னன்னா, மேன் வாக்கிங் அட் சாங்கி எக்ஸிட் அப்படின்னு ஒரு வார்னிங் சைன். அந்த ஹைவேஸில் போகிற டிரைவர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு இருந்தது. இந்த 2 ஃபோட்டோ வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட இடம் வந்து சிங்கப்பூரோட சாங்கி பகுதி, தானாமரா ஃபெரி டெர்மினலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒருவேளை இவர் வந்து அந்த ஃபெரி டெர்மினலுக்கு போறவராவோ அல்லது வழிமாறி போன ஒரு வெளிநாட்டுக்காரராக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சிங்கப்பூரோட சட்டப்படி நீங்கள் ஹைவேஸில் நடந்து போக முடியாது. அப்படி நீங்கள் நடந்து போனாக்க 75 சிங்கப்பூர் டாலர் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து நிறைய நெட்டிசன்கள் வந்து ரோட் சேஃப்டி, அப்புறம் நடந்து போகிறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வைரல் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், அந்த நடந்து போகிறவருக்கு வந்து கீழே நிழல் இருக்காது. இதை வச்சு நிறைய கதைகளை வந்து ஆன்லைனில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்டாக அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கவையில் வந்து பேய்கள் நடமாடுறதாகவும் டிரைவர்ஸுக்கு வந்து நிறையா தொந்தரவு கொடுக்குறதாகவும் கதைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த ஃபோட்டோ வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா இல்லை. பட் ஆக்சுவலாக என்னென்னா, சில சமயங்களில் நம்ம எடுக்கிற புகைப்படங்களில் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது பொருட்களுக்கோ வந்து நிழல் இருக்காது. ஏன்னா பூமிக்கு அப்ரைட்டாக சூரியன் வரும்போது, அதாவது 90 டிகிரியில் சூரியன் இருக்கும்போது நம்மளோட நிழல் வந்து நமக்கு கீழே தான் விழுகும். அது வந்து வெளியில் தெரியாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 2 தடவை அந்த மாதிரி நிகழும். போன வருஷம் கூட மார்ச் 23 செப்டம்பர் 19 அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு. ஸோ ஒரு மனிதனுக்கு நிழல் இல்லாதனாலேயே அவர் வந்து ஒரு பேயோ பூதமோ இல்லை, இது ஒரு சாதாரண நேச்சுரல் ஃபெனாமினா.